இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமாச்சு? உள்ள வாமா. இல்ல, நான் இங்கே நிக்கிறேன் பாட்டி. இத பாருமா, நீ இந்த மாதிரி பேசி தப்பு பண்ற. பேசாம உள்ள வாயே. எவ்வளவு நாள் நான் இங்க இருந்தனோ, எவ்வளவு நாள் வாழ்ந்தனோ, அது வரைக்கும் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஒருவேளை இதுதான் என்னுடைய பாக்கியமோ என்னமோ, இந்த மாதிரி வெளியில நின்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உள்ள வாமா. வேண்டாம்ப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. அது நான் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். இவ எந்த திட்டத்தோட வந்திருக்கா? இவ மறுபடியும் எங்க நம்மள மாட்டி விட போறா? வேண்டுகோளா? என்கிட்ட வேண்டுகோள் எல்லாம் வேணாமா. நீ என்னோட பொண்ணு, உனக்கு என்ன வேணுமோ அதை நேரடியா கேளுமா. எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்ளோ தூரம் வர்றதுக்கு எனக்கு தைரியம் வந்தது. இத பத்தி தான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனேமா. நீ என் பொண்ணு, உனக்கு என்ன வேணுமோ தாராளமா கேளு. உனக்கு அது நல்லாவே தெரியும். நீ கேட்டதை கண்டிப்பா நான் தருவேன். உனக்காக நான் என்ன பண்ணணும், என்ன தரணுமா? சொல்லுமா. அப்பா, நீங்க எனக்காக கன்னியாதானம் செய்யணும். லக்ஷ்மி, இத டெல் பண்ணதா நீங்க வந்தியா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கூட இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் இவர் தான் வந்து பண்ணணுமா? ஆமா, இவர் எதுக்காக அதை பண்ணணும்? நீ என்ன அவுலா? என்ன நீங்க உங்களோட மகளா தானே பாக்குறீங்க? நான் உங்களோட பொண்ணு தானே. அப்போ எனக்காக நீங்க கன்னியாதானம் பண்ணுவீங்களா? இந்த விஷயத்திலயாவது நான் பாக்கியம் பண்ணவளா இருக்கட்டுமே. லக்ஷ்மி, என்ன பேசுற? இந்த கன்னியாதானம் அப்பாவோட கடமை, அப்பாவோட உரிமை, பொண்ணோட சௌபாகியம். இதையெல்லாம் நானும் நம்புறேன். எனக்கும் நம்பிக்கை இருக்கு. முழுசா நான் நம்புறேன். போய அந்த சம்பந்தத்தோடயா உனக்கு முடிச்சு போட சொல்றேன்? தெரிஞ்சே உன்னை பாழங்கடத்துல தலை சொல்றியா? மனசாட்சி உள்ள எந்த அப்பனாவது தான் பொண்ண நரகத்துல தள்ளுவானா? சொல்லுமா. என்ன நரகம், என்ன சொர்க்கம்? இப்போ என்னோட தலையெழுத்துல இதா இருக்கு. எனக்கு வெறும் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். உங்களை நான் தர்ம சங்கடத்துல தள்ள விரும்பல. நான் போயிட்டு வரேன். நில்லு. என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு யாரும் வெறும் கையோட திரும்ப கூடாது. எனக்கும் அது பிடிக்காது. அதனால நாங்க கொடுக்கறத வாங்கிக்க. அதுக்கு தகுதி இல்லாம போலாம். நீங்க தான் பொண்ணுன்னு புடிவாதம் பிடிச்சிங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. நீங்க இப்படி கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியல. அவ வெறும் கையோட திரும்பி போறதும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இவ என்ன கேக்குறாளோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க. எப்ப பண்ணி இருக்கணுமோ அப்ப நான் பண்ணி இருந்தேன். என் பொண்ணு இப்படி எல்லாம் வாசப்படிக்க அந்த பக்கம் நின்று பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இங்க இருந்திருப்பா, இங்க வீட்டுக்கு உள்ள இருந்திருப்பா. அவ என்னோட ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கா, அதுவும் தன்னோட சக்திக்காக. சரிம்மா, சரி, நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைக்கிறேன். நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வைப்பேன்.